நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டாரல்லவா அவரை துதிக்கலாமா? என்னையேவும் கைகளில் என்னையேவும் கைகளில் அர்ப்பணம் செய்கின்றேனா, என்னில் உள்ள எல்லாமும் சிலுவை அண்டை வைக்கிறேன். அங்கீகாரம் இயேசுநாயக உந்தன் நாமம் அறிவிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாய் உமக்காய் நான் வாழுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாய் உமக்காய் நான் வாழுவேன். என்னையேவும் கைகளில் அர்ப்பணம் செய்கின்றேன். நான் என்னிலுள்ள எல்லாமும் சிலுவை அண்டை வைக்கிறேன். சிலுவை அண்டை வைக்கின்றேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எரேமியா 18வது அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுதும் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இன்று நம்மோடு என்ன சொல்கிறார்னா, அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை இன்று நம்மை கேட்க பண்ணியிருக்கிறார். நாம் கேட்கும்படியா இந்த நாளை நமக்கு ஈவாக தந்துடுறோம். நம்மை நாமே உயிர்த்து ஆராய்ந்து அறிய இந்த நாளை நமக்கு ஈவாய் தந்தது. ஒரு விசை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாமா? நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? ஒரு விசை நாம் நம்முடைய பொல்லாத வெளியை விட்டு நாம் திரும்பி நம்மை சீர்படுத்த முடியாது. கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்க நம்மோடு அதை தான் கேட்கிறார். நீங்கள் உங்கள் வழி பொல்லாத வெளியை விட்டு உங்களை சீர்படுத்துங்கள். நம்மை ரட்சிப்பதற்கு அவர் தயப்படுத்தவராக இருக்கிறார். நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமோ? ஜெபம் பண்ணலாமோ? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கொடி நன்றியப்பா. நாளிலும் காலை முதலே மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் கிருப எங்களை தாங்கினதே அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தை தருகிறோமப்பா. தங்கள் கிரியைகளை விட்டு திரும்பி, தங்கள் செயல்களை விட்டு திரும்பி, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி சீர்படுத்தி உம்மிடமாய் தங்களை ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோமப்பா. நீர் பிள்ளைகளை அங்கீகரிங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் தங்கள் வழிகளிலே உம்மிடமா இருக்கிற மண்டை சேருகிற வழியிலே அப்பா விட்டு விலகாதிருக்கிற உங்க கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளுங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் உண்டமாய் எழுத்தருளுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் உடைய மகிமையை காண முடியாது, உடைய கிருபை காண முடியாது. தேவன் கிருபை பாராட்டுகிறார். ஒவ்வொரு உடைய கருத்திலே தரையும் இந்த ரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தை, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.